வெல்கம் டு அவர் சேனல் திரு ட்ரீம் கிச்சன். இன்றைக்கி நாம் உரைமோர் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கெட்டியான தயிர் எப்படி செய்யலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நாம் தயிர் போடுறதுக்கு சில சமயம் உரைமோர் எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துடுவோம். அந்த டைமில் நம்மளால் தயிர் போட முடியலேன்னு ரொம்ப ஃபீலாக இருக்கும். நம்ம அதுக்காகவே கடையில் போய் தயிருக்கு தயிர் வாங்கிட்டு வருவோம், இல்லை பக்கத்து வீட்டில் யார்ட்டையாவது போய் வாங்கிட்டு வருவோம். நம்ம அது எதுவுமே தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ஒரே ஒரு பொருள் மிளகாய், இதுவே போதும். நமக்கு கெட்டியான தயிர் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கிறேன். பால் ரொம்ப சூடாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. வெது வெதுப்பாக இருந்தாலே போதும். இப்போ இதை நாம் மூடி வச்சிடலாம். நான் நைட்டு இப்படி போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ மறுநாள் காலையில் பாருங்கள், நம்மளோட கெட்டியான தயிர் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தயிர். நீங்கள் மிளகாய் போட்டிருக்கோமே, ஏதாவது டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குமா? அப்படிலாம் இல்லை. தயிர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க. ஆனால் எது சேர்க்குறதா இருந்தாலும் அந்த காம்போடு இருக்கணும். மிளகாயும் சரி, காய்ந்த மிளகாயும் சரி, அதோட காம்போடு இருக்கணும். அப்போ தான் தயிர் நல்லா கெட்டியாக நமக்கு கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.